ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு போன விலாக், அப்புறம் தீபாவளி விலாக், தென் வந்துட்டு பழனி போயிருப்பேன், அதோட சில கிளிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நான் என் தங்கச்சி அப்புறம் எங்கள் சித்தி பொண்ணெல்லாம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு எங்கள் அத்தை பசங்க எல்லோரும் சேர்ந்துட்டு அங்கே எங்கள் இன்னொரு பாட்டி இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே போகிற வழியெல்லாம் நல்லா இருந்தது. அது வேறு ஈவினிங் டைம் வேறையா, ஸோ வெயில் அவ்வளோவா கிடையாது. அப்படியே ஜாலியாக ஃபேமிலியோடு சேர்ந்து நடந்து போகிறதுக்கு நல்லா இருந்தது. அங்கே போனால் எங்கள் மாமா வந்து லேப்ரடார் வச்சுருக்காங்க. அவனோட பேர் வந்துட்டு சார்லி. அவன் சின்ன வயசில் இருக்கும்போது அவன் கூடலாம் விளையாடிருக்கேன், அவனை தூக்கி வச்சு கூட விளையாடிருக்கேன். ஆனால் இப்போ அவன் வளர்ந்துட்டானா, ஸோ ரொம்ப பயமாக இருக்குது, பக்கத்தில் போகிறதுக்கு கூட பயமாக இருந்தது. ஆனால் என் அத்தை பசங்க கூட ஜாலியாக விளையாடுங்க, பட் நம்மளால் கிட்ட போக முடியல. எங்கள் மாமா தான் அதெல்லாம் பயப்படாதான் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியாக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என் மாமா பையன் இருக்கான், அவன் நல்லா ட்ரா பண்ணுவான். உன்னோட ட்ராயிங்ஸ்லாம் கொண்டு வந்து காட்டுறான், நான் என்னோடய சேனலில் போடுறேன்னே அவனுக்கு அவ்வளோ ஆர்வம். அவன் ட்ரா பண்ணது எல்லாத்தையுமே கொண்டு வந்து காட்டினான். பிடிஎஸ் மெம்பர்ஸ் கூட ட்ரா பண்ணியிருந்தான். முடிஞ்சால் இந்த ட்ராயிங்கில் நீங்கள் ஏதாவது ஒரு மெம்பரை கண்டுபிடிச்சா அவங்க பேரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அடுத்து என் தங்கச்சி சும்மா சைக்கிள் மேலே உட்காந்து படல் போட்டுட்டு தான் இருந்தா. நம்ம தான் சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, பேசாமல் சைக்கிள் ஓட்டலான்னு சொல்லிட்டு அப்போ ஓட்ட ஆரம்பித்தவங்க தான். சரி சும்மா ஒரு ரவுண்டு போவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் தங்கச்சி ஓட்ட ஆரம்பித்தா. சரி கூட நானும் ஒரு ரவுண்டு ஓட்டுறேன்னு நான் ஓட்டுறேன், பட் எனக்கு வரவே மாட்டேங்குது. அந்த ரோடு சரியில்லையா இல்லை சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆனனால திரும்ப ஓட்ட வரலையா என்னமோன்னு தெரில, காலை கீழே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அடுத்து எங்கள் அத்தை பொண்ணு வந்துட்டு நானும் ஓட்டுறேன்னு வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தா. இவ ஓட்டுறதை பார்த்துட்டு அவங்க தம்பி வேற, அக்கா நான் தான் ஓட்டுவேன்னு 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிறானுங்க. எப்படியோ அவங்க அக்கா கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி சைக்கிளை வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நேரம் அவங்க அக்கா கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருந்தான், இப்போ அவங்க அம்மா கிட்டே போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு சண்டை போட்டால் ஞாபகம் இல்லை, இந்த வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. எங்கள் அத்தையும் சும்மா அவனை மிரட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது ஈவினிங்குங்கிறனால அந்த வெதர்லாம் பார்க்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்ததா, ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வீடியோலாம் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நான் என் தங்கச்சி அப்புறம் என் அத்தை பசங்க அவங்க 4 பேர் சேர்ந்துட்டு கேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாள் கழித்து கேரம் விளையாடினேன். ஸ்கூல் டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன் என் லாஸ்ட்டாக விளையாடினது. நான் கேரம்லாம் அவ்வளோ விளையாடினது இல்லை, ஏன்னா ஹாஸ்டல் போயிட்டேன், அடுத்து பிஜி வந்துட்டேன், இப்படியே ஓடிடுச்சு. கேரம் விளையாட டைமே இல்லை. வீட்டுக்கு வந்தாலும் மோஸ்ட்லி இதெல்லாம் விளையாடினதில்லை. இந்த மாதிரி எங்கே ஃபேமிலியாக சேரும்போது தான் விளையாடுவோம். கேரம் விட நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்தால் தாயம் தான் அதிகமாக விளையாடுவோம், அது இன்னும் சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பழனி போன vlog இது வந்துட்டு நான் என் தங்கச்சி அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழனிக்கு போயிருந்தோம். ஸோ போகிற வழியெல்லாம் நல்லா இருந்தது. அன்னைக்கு வேற மழை வந்ததா, ஸோ வெயிலே இல்லை, சுத்தமாக எனக்கு தெரிஞ்சு வெயிலே இல்லை. நாங்கள் போகும்போது நல்லா இருந்தது. நான் நிறைய கிளிப்ஸ் எடுத்தேன், ஆனால் அது எதுவுமே கோயிலில் கிளிப்ஸ் கிடையாது, போன வழியில் எடுத்த கிளிப்ஸ் தான் எல்லாமே. காலையில் கிளம்பிட்டோமா, அதனால் லைட்டாக பசிக்குதேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேக்கரி இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிட்லான்னு பார்த்தேன். பட் நான் சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை அங்கே. என்னம்மா இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்குது, இவ்வளோ பஃப் இருக்குது, அதில் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஏன்னா தெரியல, அந்நேரத்துக்கு எனக்கு எதுவும் சாப்பிட தோணல. நான் மோஸ்ட்லி மார்னிங்ஸில் வந்துட்டு ஜூஸ் தான் குடிக்கலான்னு நினைப்பேன். ஸோ எதுவுமே இல்லாதனால மற்றவங்களாம் டீ குடித்தாங்க, நான் அமைதியாக உட்காந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு பழனிக்குள்ளார என்டர் ஆகிட்டோம். இது வந்து என்னோடய செகண்ட் டைம் போகிற பழனி. நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது நைட்டில் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் அலவுட் இருந்துச்சு. நான் மேலே போகும்போதே ஃபோனெல்லாம் வச்சு கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது அப்போது ஒரு 2.5 years பிஃபோர் அது. பட் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் அலவுட் இல்லை, கீழே கொடுத்துட்டு போயிடணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம மேலே போயிட்டு ஃபோனை வச்சு வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாது. ஃபோனுக்கு கூட 5 ரூபியோ 10 ரூபி என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 10 or 50 தான் ஞாபகம் இல்லை. கீழே ஃபோன் கொடுத்துட்டு அங்கே போயிடலாம். எனக்கு அங்கே போனதிலே பிடிக்காத விஷயம் என்னென்னா, இது நான் சொல்கிறது நிறைய பேருக்கு தப்பாக படுமா என்னமோ எனக்கு தெரியல. அங்கே பிச்சை எடுப்பாங்கல்ல, பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லாமல் இன்னும் தெரியல. இந்த சின்ன பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட வேணும்னே விட்ட பாக்கெட்லேயே கை விட்டு காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் பழனி போனீங்களா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோன் வந்து லாக்கரில் கொடுத்துட்டு போகலான்னு நிற்கும் போது கூட அவங்க வந்துட்டு பக்கத்துலேயே பாக்கெட்லேருந்து காசு எடுத்துருவாங்க போல். அந்தளவுக்கு இருந்து காசு கொடுன்னு நம்மளை மிரட்டி வாங்குற மாதிரி வாங்குறாங்க. மிரட்டி வாங்குறது மட்டும் இல்லாமல் அதில் காம்படிஷன் வேறு. அங்கே ஒரு பாட்டி வேறு இருந்தாங்க. அந்த பாட்டி ஒரு பக்கம் காசு கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இந்த பக்கம் ஒரு பையன் கேட்டான், அவனுக்கு கொடுத்தோன்னே அந்த பாட்டி அதுக்கு சண்டை வர போதே, நான் தான்டா இங்கே வாங்குறேன், நீ ஏன்டா இங்கே வரேன்னு. நான் இப்போ சொல்கிற விஷயம் மேபி ஒரு சிலவங்களுக்கு தப்பாக படலாம். என்னடா இந்த பொண்ணு பிச்சை எடுக்கிறவங்க அப்படி ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாளோ, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ஒரு சிலவங்க நினைப்பீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் போனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான் அங்கே. அவ்வளோதான், இந்த பழனி விலாகே முடிஞ்சிருச்சு. நான் அங்கே போய் மோஸ்ட்லி எந்த ஷாப்பிங்கும் பண்ணலை. அங்கே நான் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாம் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி அப்படி தான் கடைகள் இருந்துச்சு. மேக்ஸிமம் பெரியவங்களுக்கு எதுவும் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஸோ இந்த விலாக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி ஷாப்பிங் விலாக் தான். என் தங்கச்சிக்கு தான் ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ குர்த்தின்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ கொஞ்ச நாள் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு டிஷ்யூ குர்த்தி. இதோட ரேட் என்னென்னா ஜஸ்ட் 350 rupees தான். அதுவும் வித் எம்ப்ராய்டரியோடு இருந்தது. நான் வந்து என் ட்ரெஸ் எல்லாம் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன், கிளிப்ஸும் என்கிட்ட இல்லை. நான் என்னைக்காவது வீடியோவில் அந்த ட்ரெஸ் போட்டு காட்டுவேன், அப்போ என்ன சொல்கிறேன். ஸோ இந்த கடையில் எனக்கு என்னுடைய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி டாப்ஸ் இருந்தது, நான் வாங்கிட்டேன். என் தங்கச்சி வந்து குர்த்தி செட்டு வாங்கினான். ஸோ அவள் வந்துட்டு பிங்க் கலரில் இப்போ ட்ரெஸ் பார்க்குறீங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக ஒரு லாவெண்டர் ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தா. இதே ட்ரெஸ்ஸு லாவெண்டர் கலரில் வாங்கியிருந்தா. அப்புறம் அப்படியே இங்கே ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸில் இருந்தது. இங்கே கூட அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த இயரிங்ஸ்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறவங்கள உங்களுக்கே தோணும், வெளியிலாம் ஒரு 60 rupees ஆச்சும் இருக்கும். பட் இங்கெல்லாம் வெறும் 35 rupeesக்கு தான் இருந்தது. அந்த கடையில் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த கடைக்கு போகவே 9:30 ஆயிடுச்சு. அவங்களுக்கும் கடை மூட டைம் வேணும் இல்லையா, ஸோ அவ்வளோவா எதுவும் பார்க்கல. ஸோ இயரிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு தீபாவளி காலையிலே எந்திரிச்சிட்டேன்னு சொல்கிறத விட நான் தூங்கவே இல்லை அன்றைக்கி நைட்டு. எங்கள் அம்மா வேறு திட்டினாங்க, என்ன நீ தூங்காமல் கொள்ளாமல் கூட வேலை பார்க்குறேன்னு. ஏன்னா நான் ஒன்று வேலை செஞ்சால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிடுறேன். ஒர்க் மீன்ஸ் நான் என்னோடய ஐடி ஒர்க் சொல்லலை, யூடியூப் ஒர்க் தான் சொல்கிறேன். வேலை பண்ணால் கண்டினியூஸாக பண்ணுறேன், இல்லைன்னா நான் பண்ணுறதே இல்லை. அன்றைக்கி நைட் அப்படி தான் ஃபுல்லாக தமிழ் நரேஷன் ஒர்க்கு, தென் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எடிட்டிங்னு அப்படியே அந்த நைட் ஃபுல்லாக அப்படியே ஓடிடுச்சு. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அன்றைக்கி தூங்காமல் அப்படியே எடிட்டிங்கில் போயிடுச்சு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டேன். எப்பயுமே தீபாவளி ஆர் எனி அதர் ஃபெஸ்டிவல்ஸாக இருந்தால் போதும், நான் எங்கள் அண்ணன் என் தங்கச்சி 3 பேர் சேர்ந்தால் எங்கள் அண்ணா தான் எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வேறு நான் இன்ஸ்டா அக்கௌண்ட் வேறு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா. இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு அப்படி வச்சுட்டுல எதுவுமே எனக்கு கிடையாது, சும்மா தான் கிடப்பேன். இன்ஸ்டா வச்சா கூட சும்மா வீடியோஸ் தான் பார்த்துட்ருப்பேன். இப்போ பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நான் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கனால அதில் வந்துட்டு என்னோடய ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்காக எங்கள் அண்ணாவை தான் வீடியோ எடுத்து தர சொன்னேன். என் தங்கச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தா.
அவ்வளோதான். அன்னைக்கு நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணலை, அந்த டேவும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நைட்டு வந்துட்டு கம்பி மத்தாப்பு நலபுரிசெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. பட் நான் எந்த பட்டாசுமே வெடிக்கலை, எனக்கு அதில் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என் தங்கச்சி தான் இந்த நலபுரிசு கம்பி மத்தாப்புலாம் வைக்கும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டா. ஏன்னா சளி பிடிச்சிக்கும், இந்த ஸ்மோக்கெல்லாம் இன்ஹேல் பண்ணும்போது சளி பிடிச்சிக்கும். ஸோ பக்கத்து வீட்டு பசங்க அப்புறம் எங்கள் அண்ணா என் தங்கச்சி எல்லாருமே சேர்ந்துட்டு ஜாலியாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கும் என் தங்கச்சிக்கும் நேரங்கட்ட நேரத்தில் தான் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு தோணும். சம்டைம்ஸ் நான் பார்த்தீங்கன்னா மிட் நைட்லலாம் எழுந்திரிச்சு உட்காந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருப்பேன், சும்மா ட்ரையல் பார்த்துட்ருப்பேன். நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த அன்னைக்கு நானும் என் தங்கச்சியும் சடனாக கோன் போடணுன்னு ஆசை வந்துடுச்சு. அப்புறம் உட்காந்து பின்ட்ரெஸ்ட்டில் இமேஜஸ்லாம் எடுத்து வச்சு கோன் போட்டுட்ருந்தேன். இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. எனக்கு சோலாபூரி சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சா, அதனால எங்கள் அப்பா ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. ஸோ நான் எங்கள் அப்பா என் தங்கச்சி எங்கள் அம்மா 4 பேர் போயிருந்தோம். எங்கள் அண்ணா ஊருக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தனால வீட்டிலே இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு தான் இட்லி ஆர்டர் பண்ணோம். எப்பயுமே நாங்கள் போனால் இட்லி மட்டும் டக்குன்னு வந்துடும், எங்கள் ஃபுட்டெல்லாம் லேட்டாக தான் வரும். ஸோ நான் ஆர்டர் பண்ண மாதிரி சோலாபூரி சாப்பிட்டா உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் என் தங்கச்சி கோபி ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா நினைக்கிறேன். ஆமா, அவ கோபி ரைஸ் சாப்பிட்டா. எங்க அம்மா ஆனியன் ரவா வாங்கினாங்க. எப்ப அந்த கடைக்கு போனாலும் சரி சொல்லி வச்ச மாதிரி எங்க அம்மா எப்பயுமே ஆனியன் ரவா தோசை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு என் தங்கச்சி வேல் வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ வேல் இருக்கான்னு பார்க்கலான்னு அந்த செக்ஷனில் போய் பார்த்துட்டு இருந்தோம் மேலே. எனக்கு எப்பயுமே கிளாஸ் வேஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் மோஸ்ட்லி அதான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கூட பாருங்களேன், அங்கே ஒரு ஜாடியாக ஒரு வாட்டர் ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு ஜார் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு. எனக்கு அந்த ஜீரோ கண்ணுக்கே தெரியல. பாடுறா 35 ருபீஸ்க்கான்ட்டு ஒரு செகண்டில் ஷாக் ஆகிட்டேன் நான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது 350 ருபீஸ்னு. அவ்வளோதான், இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோவே போடாமல் இருந்து இப்போ தான் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன். தென் தமிழ் நரேஷன் சேனலில் ஒரு ஆன்கோயிங் ட்ராமா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். போய் பார்த்து அந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தென் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.